இன்னும் 2 வாரத்துல நீங்கள் கொலையாளியை கண்டுபிடித்து கைது செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல. எங்களை பொறுத்தவரை நாங்க இங்கே ஆட்சியில் இருந்தால் நீதிமன்றத்துக்கு அனுப்ப மாட்டாங்க ஐயா. துப்பாக்கி எல்லாம் எதுக்கு இருக்குதுங்க ஐயா? குண்டெல்லாம் எதுக்கு இருக்கு? பயத்தை ஏற்படுத்தும் அளவு குறைந்தபட்சம் நீங்க அதை செய்யல அப்படின்னா 20ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமைங்க ஐயா, 20ஆம் தேதி இதே சிவகிரியில தொடர் உண்ணாவிரத போராட்டத்திலே நாம் அமர இருக்கின்றோம். தொடர் உண்ணாவிரத போராட்டம் அது கலைக்கணும்னா முதலமைச்சர் தான் இங்க வரணும். அந்த 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் காலையிலிருந்து இரவு வரை முழுவதுமாக உண்ணாவிரதத்தில் நான் அமர்ந்து அந்த போராட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன். தோட்டங்காட்டில் இருக்கிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து மாறி மாறி ஒரு நாள் உட்கார்ந்துட்டே இருக்கலாங்க. ஆனா நீதி கிடைத்தாக வேண்டும். இன்னொரு கிராமத்துல, இன்னொரு ஊர்ல, இன்னொரு விவசாய குடும்பத்துல இன்னொரு தாத்தா பாட்டி அப்பா அம்மாவோ அடித்து கொல்லப்படுவதற்கு முன்பு இதுதான் கொங்கு பகுதியில தமிழகத்துல இது போன்ற கொலை கடைசி என்பதை இந்த ராமசாமி கவுண்டர் ஐயாவுடைய கொலையின் மூலமாக அதை என்று கொண்டு வருவோம். ஆனால் இன்னைக்கு நாம எந்த அளவுக்கு உணர்ச்சியோடு இங்கே நின்று கொண்டிருக்கின்றோமோ, 2 வாரத்துக்குள்ள காவல்துறையினுடைய அதிகாரிகள் கொலைகாரர்களை பிடிக்கல, உள்ள வைக்கல அப்படின்னா 20ஆம் தேதி காலையில சிவகிரியில நம்முடைய தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை நாம் ஆரம்பிப்போம் ஐயா. அதற்கும் அதே உணர்ச்சி வேகத்தோடு நீங்க வரணும். காரணம், இங்கே நாம் எந்த ஒரு குடும்பத்தையும் தரம் பிரிச்சு பார்க்க போறது இல்லைங்க ஐயா. யாராக இருந்தாலும் இது போன்ற ஒரு கொலையை நம்ம ஏத்துக்க கூடாதுங்க ஐயா. ஒரு சமுதாயத்துல இது ரொம்ப தப்பு, இது ரொம்ப தப்புங்க ஐயா. 2வது இல்ல, இன்னைக்கு வந்திருக்காங்க, மைக் எடுக்கிறாங்க, மேடை போட்டு பேசுறாங்க, திமுகவை திட்டிட்டு போறாங்க. அப்படி இல்லைங்க. எத்தனையோ கட்சி சாராத நண்பர்கள் கலந்துருக்கிறீங்க, பார்த்தாவே தெரியுதுங்க. இல்ல எந்த அரசியல் கட்சி இல்ல நான் அந்த போராட்டத்துக்கு வர நிறைய பேர் இருக்கிறீங்க. கட்சியை சார்ந்த நண்பர்கள் துண்டு போட்டிருக்கிறீங்க, கரவேட்டி கட்டி இருக்கிறீங்க, அவங்கள வந்திருக்கிறீங்க. அத்தனை எத்தனையோ நண்பர்கள் இன்னைக்கு நடுநிலையானவர்கள், ஒரு தேர்தலில் ஓட்டு மட்டும் போடுறவங்க, நல்ல கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க நூற்றுக்கணக்கான நண்பர்கள் நின்று கொண்டிருக்கின்றனர். ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா. முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா? தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா? இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்க. 3 வருஷத்துல எவ்வளவு? 16,000 தாண்டி போக்சோ கேஸ் மட்டும், அதற்கு பாராட்டு விழாவா? பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் 5,000 தாண்டி இருக்கு, அதற்காக பாராட்டு விழாவா? இல்ல டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 50,000 கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது, அதுக்காக பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதற்கு பாராட்டு விழாவா? அதற்கு பாராட்டு விழா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. 2 அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார். இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட 2 அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை. அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட. காரணம், ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு, 1.5 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு, மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க, மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க, 50,000 கோடியை தொடுது. உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம்? நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க, 1.5 வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாமீன் கொடுத்தோம். நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க. இன்னும் 10 நாள்ல அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம், கைதாகுவீங்க. கைதுக்கு பயந்து கொண்டு ஐயோ மறுபடியும் பிடிச்சு 1 வருஷம் உள்ள போட்டுருவாங்க, கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க. நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க, ஓசியில தானே பஸ்ல போறீங்க. வைணவம், சமயம், நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது, மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது, வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு. அதன் பிறகு பதவியிலிருந்து நீக்கி இருக்கிறார். 13 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறது. அன்பு சொந்தங்களே, இந்த தவறுங்கிறது ஒரு இடத்தில் நடக்காதுங்க. நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது, நிர்வாகம் மொத்தமாக தோற்றுவிட்டது. மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு, அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காரணம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். 2026 ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றில் பார்த்ததே இல்லை. இதுல முதலமைச்சர் சொல்றாரு, அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா 2.0 பார்ப்போமா. 2.0
அது இந்தியன் 2.0 பார்த்த மாதிரி தான் ஆகும் கடைசியா. அந்த தாத்தா வேற, இந்த தாத்தா வேற. இந்த 2.0 எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க. அதுல அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு. இந்தியன் 2.0 மாதிரி நானும் 2.0 வருவேன் 2026. அதனால் அன்பு சொந்தங்களே, நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள் தொண்டர்கள் இங்க இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது நீங்கள் ஏற்றினா, உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க, உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க. அதனால் இது நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம், திமுக காரங்களா திட்டாம போலாம், அப்படி இல்லைங்க. எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம்.